கடவுள் ஐயப்பன் மீதும் அவருக்கு மேற்கொள்ளும் விரதங்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் பாடியதாக கானா இசைவாணி மற்றும் இயக்குநர் ப. ரஞ்சித் மீது கோவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்து கடவுளையும் வழிபாட்டு முறைகளையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பாடல் பாடிய இசைவாணி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நீலம் பண்பாட்டு மையம் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். சென்னை வேளச்சேரி ஏரி 265 ஏக்கர் பரப்பில் இருந்த நிலையில் 55 ஏக்கராக சுருங்கிவிட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் மீண்டும் அதற்கு விடிவு பிறந்திருக்கிறது. அனைத்து திசைகளிலிருந்தும் ஏரியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளிலிருந்து ஏரியில் கழிவுநீர் விடப்படுவதால் ஏரி மோசமான நிலையை அடைந்தது. இதையடுத்து ஏரியை சுற்றியிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை மேம்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வேளச்சேரி ஏரியை சுற்றிலும் சிறிது சிறிதாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளையும் நீர்பிடிப்பு பகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளையும் பல்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து அகற்றும் பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்பு வீடுகள் தெருக்களில் சிறிய அளவிலான முன்னறிவிப்பு பேனர் கட்டப்படுவதுடன் வீடுகளில் நோட்டீஸும் ஒட்டப்படுகிறது. நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, சென்னை மாநகராட்சி, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என அனைத்து துறையினரும் இணைந்து ஆக்கிரமிப்பை அகற்றும் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பயோமெட்ரிக் முறை மூலம் ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுக்கும் பணியும் நடைபெறுகிறது. எதிர்ப்பு தெரிவித்து போராட முயன்ற வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்பாளர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்திய போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை பகுதியில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை காட்டு யானை ஒன்று தந்தங்களால் குத்தி சேதப்படுத்தியது. அப்பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் சத்தமிட்டும் யானையை விரட்டினர். வண்டி உண்டு